வடகொரியா. இந்தியாவில இருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு மர்மமான நாடு தான் நார்த் கொரியா. இந்த உலகம் 2ஆம் உலகப் போர் சமயத்தில் நிறையவே மாற்றங்களை சந்திச்சிச்சு. சுமார் 80 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1939 இருந்து 1945 வரைக்கும் நடந்த 2ஆம் உலகப் போர்ல கொரியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஜப்பானை அடிச்சு விரட்டி கொரியால குடி புகுந்தாங்க சோவியத் யூனியனும் அமெரிக்காவும். தெரிஞ்சோ தெரியாமலோ அங்கதான் ஆரம்பிச்சது நார்த் கொரியாவுடைய கண்டம். 1948 கம்யூனிஸ்ட் அமைப்பான சோவியத்தின் சப்போர்ட்டோட கொரியாவுடைய நார்த் சைடுல ஆட்சிக்கு வந்தவர் தான் கிம் இல் சங். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் அமைப்புக்கு எதிராக அமெரிக்காவின் சப்போர்ட்டோட கொரியாவின் தெற்கு சைட ஆட்சிக்கு வந்தது தான் ஷிங்மேன் ரே. 38வது பேரலல். உலக உருண்டையில இருக்கிற லைன்ஸ்ல 38வது லைனை பார்டரா கன்சிடர் பண்ணாங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும். ரஷ்யா சப்போர்ட்னால தனி நாடா உருவானது வடகொரியா. யுஎஸ்ஏ சப்போர்ட்னால தனி நாடா உருவானது சவுத் கொரியா. 2 பேரும் தனி நாடா பவருக்கு வந்தாங்க. 1950 சைனாவும் சோவியத் யூனியனும் கிம் இல் சங்க தூண்டிவிட்டு சவுத் கொரியாவையும் அவங்க கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் முடிவெடுத்து ரஷ்யாவின் மிலிட்டரியை வச்சு சவுத் கொரியாவில் இருக்கிற சியோல கேப்சர் பண்ணாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அமெரிக்க ராணுவம் யுனைடெட் நேஷன் தலையிட்டு UNCன்னு ஒரு ஆர்மியை ரெடி பண்ணி நார்த் கொரியாக்கு ஆப்போசிட்டா சவுத் கொரியால சண்டை போட வைக்கிறாங்க. அப்படி 1950 ஆரம்பிச்ச இந்த சிவில் வார்ல கிட்டத்தட்ட கொரியால இருக்கிற 30 மில்லியன் பீப்புள் இறந்தும் போயிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 1953 2 சைடு கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு முக்கிய முடிவுக்கு வராங்க. அப்போ சவுத் கொரியா நடுவில் இருக்கிற 38வது குளோபல் லைனை மிலிட்டரைஸ் ஜோன் அப்படின்னு அறிவிச்சு நார்த் கொரியாவை ஒரு கண்ட்ரியாகவும் சவுத் கொரியாவை ஒரு கண்ட்ரியாகவும் பிரிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் எடுத்த இந்த முடிவு ரொம்பவே வித்தியாசமான முடிவுதான்னு மக்களிடையே பார்க்கப்பட்டுச்சு. இப்படிதான் நார்த் கொரியா அப்படின்ற ஒரு மர்மமான நாடு உருவானுச்சு. ஹலோ கைஸ், காலை வணக்கம். மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. நம்ம இப்போது சைனா பார்டர் யாஞ்சி ஜீலிங் அப்படின்ற ப்ரொவின்ஸில் இருக்கோம். இங்கேருந்து நம்மளுடைய பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம நார்த் கொரியாக்குள்ளே தான் என்ட்ரு ஆக போகிறோம். கடைசி ஒரு 5 வருஷமாக கண்ட்ரி ஓப்பன் ஆகலை. கோவிடுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணது. கோவிடுக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் நம்ம இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து முதல் முறையாக நம்ம நார்த் கொரியாவுக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம அந்த நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். பட் உண்மையாக ரியாலிட்டியாக அங்கே கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, நம்மளுடைய அடுத்த 4 நாட்கள் பயணம் இந்த நார்த் கொரியாவில் தான் இருக்க போகுது. பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு பேக்கெலாம் பேக் பண்ணோம். பேக் பண்ணிட்டு கிளப்போம். பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு, பஸ்ஸு கிளம்பிடுச்சு. சைனாவுடைய பார்டருக்கு போயிட்டு ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொரியாவோட பார்டர்லேயும் ப்ராசஸ் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அங்கெல்லாம் வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. ஆமாம், எப்படி இருக்குது அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. கொஞ்சம் பயமாகுது. We're about 20 minutes away from the border. So once we get off, just make sure you have all your belongings with you. Bring all your luggage with you. இந்த பக்கம் பார்க்குறதுக்கே நார்த் கொரியா மாதிரி தாங்க இருக்குது சைனாவே. ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ரஷ்யா. இந்த மலை இருக்குது பின்னாடி, அந்த மலையை தாண்டினோம்னா ரஷ்யாங்க. விளாடிவோஸ்டோக் போகலாம். அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சைனா. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஒன்று போகுதுங்க. அந்த ஆறு தான் நார்த் கொரியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள பார்டர். ஸோ இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இதே பஸ்ஸில் நம்ம நார்த் கொரியா போக முடியாது. அங்கே போனதுக்கப்புறம் வேறு பஸ் மாற்றுவோமா. அங்கே பஸ் ஃபெசிலிட்டி கம்மியாக தான் இருக்குது போல். அதனால் இந்த பஸ் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. நார்த் கொரியாவில் உள்ள பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.